ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் கோவக்காய் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாய் ஹீட் ஆகிடுச்சு, கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு, நம்ம கோவக்காயை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கோவக்காயை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கோவக்காய் சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வதக்கியாச்சு பாருங்கள், கோவக்காய் நல்லா சாஃப்டாக மாறிடுச்சு. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். அதே கடாயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு கூட சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கடுகு சோம்பு எல்லாம் நல்லா பொரிஞ்ச பின்னால் இப்போ நம்ம பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் வதக்குனிங்கன்னா போதும். இப்போ பொடியாக மீடியம் சைஸ் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா தக்காளி நல்லா வதங்கி வரட்டும், சாஃப்ட் ஆகிற அளவுக்கு. இப்போ இது கூட கோவக்காய் சேர்த்தாச்சு. அந்த ஒரு வீடியோ மட்டும் ஸ்கிப் ஆயிடுச்சு. கோவக்காயை சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் தேவையான உப்பு. இப்போ நல்லா எண்ணெயில் நல்லா மசாலாவெல்லாம் வதக்கிடலாம். நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கோவக்காய் வேகிறதுக்கு. கோவக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி கலந்து விடுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். உப்பு இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ கோவக்காய் தொக்குக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாம். கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் சோம்பு. இப்போ தண்ணி ஊற்றி அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கோவக்காயை கிளறி விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கோவக்காய் நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். கோவக்காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துடலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மிக்ஸி ஜாரில் கழுவி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா தேங்காயில் இருக்க பச்சை வாசம் போகட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. அப்புறம் கிரேவி நல்லா திக்காயிரும். இப்போ பாருங்கள், கோவக்காய் தொக்கு திக்காயிருச்சு. இந்த அளவுக்கு நமக்கு திக்காக வரணும். சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு மேலே வெளியே வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்தோடனையும் நம்ம கொத்தமல்லி இலையை தூவிடலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலை தூவியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கோவக்காய் தொக்கு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.